வெற்றிகரமா 3வது நாள் பிராக்டிஸ்க்கு எல்லாரும் உள்ள வந்திருக்கீங்க. சோ இதுல ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னா மறுபடியும் அந்த நடக்காதது 2 தடவை வந்துரும். அப்ப அந்த நடக்கலங்கிறதுக்கு ரியாக்ட் ஆகிறத ஹோல்டு பண்றதுதான் அதான் பிராக்டிஸ். இப்போ ஒண்ணு நீங்க எஃபோர்ட் போடுறீங்க, அது நடக்கல. நீங்க என்ன சொல்றீங்க, நான் அதை பாசிட்டிவா தான் திங்க் பண்ணேன்னு சொல்றீங்க, அது நடக்கல. சோ நடக்கலங்கும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ், அது எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி அது மாறும். அது எல்லாமே இன்னைக்கு டாபிக். இன்னைக்கு என்ன ஆக்சுவலா டாபிக்னா அந்த பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் இருந்தது. பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் அதை ஹேபிட்டா மாத்தாது. பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஹேபிட்னு சொல்லுவோம். அந்த டாபிக் உள்ள நம்ம சில இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா இது எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். மேம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க மேம். ஆனா நமக்கு அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வராது, நம்ம அதுல இது ஆகாது, ஏதாவது ஒரு நெகட்டிவ் மாதிரி வந்து வெளியில வர்ற மாதிரி தோத்துதான் வர்ற மாதிரியே இருக்கும் மேம். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா ரக்ஷனா, நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல மேம். ஓ ஓகே. ஏன்? இன்னைக்குதான் எனக்கு தெரியும் ஆக்சுவலா. அதனாலதான் நான் இன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டேன். அவங்க கூட கேட்டாங்க, நீங்க செகண்டும் ஃபர்ஸ்டும் தெரியாம எப்படி ஜாயின் பண்ணுவீங்கன்னு. பரவாயில்ல, இன்னும் டிலே பண்ண வேண்டாம், அப்புறம் பாத்துக்கிறேன்னு வந்துட்டு. சோ நீங்க அப்ப வந்து ஸ்லோவா தான் போக முடியும். அண்ட் நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்றத நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான பதில் அது இயல்பா கிடைக்கும். ஓகே மேம். ஓகே மேம். ஹாய் மேம், சவிதா பேசுறேன். சொல்லுங்க சவி. மேம் எனக்கு நேத்து நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, எனக்கு பேசும்போது நேற்று கொஞ்சம் மைக் ப்ராப்ளமா இருந்துச்சு. எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து பிளான் பண்றேன், எப்படி நடக்கணும், இப்படி எல்லாம் பண்ணணும், நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நேற்று நீங்க செஷன் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியாக அந்த மெடிடேஷன்லாம் வரையில எனக்கு ஓவர்வெல்மிங் ஆயிடுச்சு, கவனிக்க முடியல. எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணணும், இல்ல நெக்ஸ்ட் அடுத்தது கரியர் ரீஸ்டார்ட் பண்ண ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நான் பண்ணுவேன். ஒரு பிளான் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி இது பண்ணல டயர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் என்னால அது அந்த கன்சிஸ்டன்சியா மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியல. இது சின்னதா ஒரு டெய்லி காலையில எந்திரிச்சோன்னே எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு 2-3 டேஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வந்தாலும் சரி டைமிங் மாத்தியா ஒரு டைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நைட்டு படிக்கல டெய்லியுமே ஓகே நாளைக்கு நம்ம வந்து இதை டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டேன். சோ எனக்கு அது திரும்ப திரும்ப யோசிக்க ஒன்னா நம்ம யோசிக்கிறதுலயே டயர்ட் ஆயிடுறேன், இல்லன்னா அது ஆப்போசிட்டா நடக்குது. நான் இந்த மாதிரி ஏதாவது இன்டர்னல் ஒர்க் பண்றேன் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல என்னால இன்புட் எடுத்துக்க முடியல, ஓவர்வெல்மிங் ஆயிடுது, தூங்கிடுறேன், ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். ஓகே, சி மென்டல் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது இன்னுமே நம்ம தாட்ல வேலை செய்யலன்ற அர்த்தம். இன்னும் நான் நிறைய இன்டர்னல் ஒர்க் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்குள்ள நிறைய ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. பட் அது நான் ஸ்டார்ட் பண்ணனாலே நேத்தே செஷன்ஸ்ல ஒரு லாஸ்ட் மெடிடேஷன் அப்பெல்லாம் என்னால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. மெடிடேஷன் நீங்க சொல்லவே நான் ஆக்சுவலா பாதி தூங்கிட்டேன். கடைசியா தான் நான் வெளியிலேயே வந்தேன்னு நினைக்கிறேன் மீட்டிங்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாட்ல வேலை செய்யணும் அப்படின்னா என்னன்னா, நம்மளை கஷ்டப்படுத்துற தாட் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த தாட்டை வந்து நமக்குள்ள போகாம பாத்துக்கணும், அதை ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். இதெல்லாம் ஒர்க் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வராது. மென்டல் டயர்ட்னஸ் இஸ் நத்திங் பட் பிகாஸ் ஆஃப் ஓவர் திங்கிங். நம்ம நிறைய யோசிக்கிறோம். அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து வில் பி கம்ப்ளீட்லி ஆல்ரைட். உங்களுக்கு தெரியும், அந்த ஃபீல் வரும். அப்புறம் we have to recreate சொல்றோம் இல்லைங்களா, என்ன வேணும் அப்படிங்கிறது. நீங்க பொறுமையா தான் கொண்டு போகணும். ஆனா என்னன்னா இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம ஒரு டிப்ரெஸ்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாவே நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. we need someone, யார்கிட்டயாவது பேசணும். அந்த பேசணுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து we have created volunteer team. நீங்க வந்து வாலண்டியர் டீம் கால் பண்ணுங்க, பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, நிறைய பேசுங்க. பேசி முடிச்சுட்டு try to work on your thoughts. என்னன்னா எனக்கு இந்த நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த அவேர்னஸ் வந்துச்சு, நெகட்டிவ் தாட் வருது, நம்ம இதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஓகே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணக்கூடாது, பிரீத் ஒர்க் பண்றேன். பிரீத் ஒர்க் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல லிட்டரலா. இல்ல யாராவது நான் அப்படி தனியா ஒர்க் பண்றேன் அப்படின்னா ஒன்னா ஏதாவது பாட்டு போட்டு விடணுமா இருக்கு, இல்ல யார்ட்டையாவது போன் பேசிட்டு செய்யணுமா இருக்கு, இல்லன்னா எனக்கு தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, அதுதான் அது ரொம்ப நாட்கள் கிடையாது, சீக்கிரமாவே நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த தாட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த ஒர்க் புக்கை வந்து நான் மேபி நான் இன்னொன்னு சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லி இப்ப எங்கள்கிட்ட வந்து பிராக்டிஸ் புக் இருக்கு, அதை வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். அதனால அதை நீங்க கையில வாங்கி உட்காந்து ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி ஹார்ட் காப்பி அதை நீங்க கொரியர் உங்களுக்கு பண்ணி விட சொல்றேன். நீங்க வாங்கி உட்காந்து ஒர்க் பண்ணுங்க, ஸ்லோவா நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க. இன்னொன்னு எனக்கு ரைட்டிங்ல வந்து நிறைய யோசிப்பேன்.
எழுதலாம் அப்படின்னு சொல்லி பெண் எடுத்து குறையில எழுதுறதுக்கு வராது. ஜர்னலிங் பண்ணுவோம், நம்ம நிறைய யோசிப்போம், நம்ம ஃபுல்லா ரைட் அவுட் பண்ணிட்டோம்னா ரிலீஸ் ஆயிடும், சோ நம்ம திரும்ப இது பண்ணிட்டு இருக்க மாட்டோம், சோ வெண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு இது பண்ண அப்படின்னா எழுதுறதுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க ஒண்ணுமே வராது. ஏன்னா ஆக்சுவலா ஒரு இது வந்து யாராவது ஃபீல் பண்ணும், நீங்க சொல்லும் போது யாராவது ஃபீல் பண்ணும், எழுதும் போது அது ஃபீல் இருக்காது, யாரும் இல்ல அந்த இடத்துல. சோ அதனால இது வந்து ரெக்கவர் ஆகாது. நம்ம இன்னுமே கொஞ்சம் மேபி நான் என்ன நினைச்சிட்டேன்னா, நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேட்சோட 10 செஷனே முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இதை புது கான்டென்ட்டா கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் பேட்சோட 10 செஷனை முடிச்சிருந்தாதான் இதுக்கெல்லாம் அவேர்னஸ் வரும். அதாவது அதுல நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம், ஒரு டிப்ரெஷன் எப்படி உருவாகுது, ஒரு ஆங்ஸைட்டி எப்படி உருவாகுது, ஒரு ஃபியர் எப்படி உருவாகுது, அதை வந்து ரொம்ப டீடைல்டாவே அதுல நம்ம கொடுத்துட்டோம். அதனால இதை நான் அது கட் ஷார்ட் பண்ணி தான் இதை நான் மூவ் பண்றேன். உங்களுக்கு இன்னும் அவேர்னஸ் வேணும்னா அந்த ஃபர்ஸ்ட் பேட்சோட 10 செஷனையும் நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் டிப்ரெஷன் வந்து ஈஸி கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு கோல் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஹர்ட், ஏதோ ஒரு சஃபரிங் வந்து நம்ம கிடைச்சிருக்கு. சோ அதுல இருந்துதான் இதெல்லாம் உருவாகுது. இந்த அவேர்னஸ், அதுக்காக நான் இப்படி அபியூஸ் ஆக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த சஃபரிங் கிடைச்சிருக்குன்னே நம்ம சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைய வந்து ஹோல்ட் பண்ண வேணாம். நம்ம அதுக்கு ஒரு டெக்னிக் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அதை யூஸ் பண்றோம், எஃபெக்டிவா யூஸ் பண்றோம், வெளியில வரோம், யாருமே நம்மளுக்கு உதவ தேவையில்லை, நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ண வேணாம். நம்மளுக்கு இன்னொரு பவர் இருக்கு. நான் நிறைய பீப்புளை பார்த்ததுனால எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் வந்து ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் பாக்குறோம், எங்க கிளினிக் வருவாங்க, எல்லாருமே இந்த நான் சொல்லக்கூடிய அந்த DAF அப்படிங்கிற அந்த பேட்டர்ன்ல மாட்டிக்கிட்டவங்க தான். இவங்களை பார்க்கும் போது எனக்கு அவங்களோட ஒரு பாசிட்டிவ் சைடு தெரியும். அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒண்டர் இருக்கு. நாங்க வந்து ஸ்கிசோஃப்ரீனியா, நாங்க வந்து வித்தவுட் மெடிகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு சைக்கியாட்ரி கிளைண்டா இருந்தாலும் நோ மெடிகேஷன், எங்களோட ஒன்லி தெரப்பி. அவங்க ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்லிட்டு 10 வருஷம் 20 வருஷம் டேப்லெட் மெடிகேஷன்ல இருந்துட்டு வருவாங்க. நம்ம செஷனுக்கு அப்புறம் அவங்க லைஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலா லீட் பண்றதை விட அவங்க இன்னொரு கட்டத்துல போயிட்டு ஒண்டர்ஃபுல்லா வாழ்றாங்க. எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதனாலதான் எனக்கு ஸ்ட்ராங்கா நான் சொல்லுவேன், நான் மறுபடியும் இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாம டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லாம நம்ம கிட்ட இன்னொரு பவர் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அதை ஒர்க் பண்ண கத்துக்கணும், மூவ் ஆன் ஆகணும். நம்ம ஒன்ன கிரியேட் பண்ணணும். நான் இங்க எங்களுக்கு ஒரு டீமே இருக்கும். அதாவது பிசினஸ் அப்படிங்கறது வந்து நாங்க எப்படி பாக்குறோம்னா, மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும், எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்ப அவங்களோட பேஷனை கண்டுபிடிச்சு அதை அவங்க வந்து ஒரு இன்னோவேட்டிவா மாத்துறதுக்காக நாங்க ஒரு வேலை செய்வோம். அப்ப அவங்க என்ன ஆகுறாங்க, டிப்ரெஸ்ட் பீப்புள் நார்மலா அதுல இருந்து வெளியே வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒண்ணு உருவாக்குறாங்க இல்லையா. மோஸ்ட்லி ஸ்கிசோஃப்ரீனியா பீப்புள் வந்து ஹைலி கிரியேட்டிவா இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், மெடிடேஷனை கொடுத்து அப்படியே போய் அவங்களோட லைஃபையே க்ளோஸ் பண்றோம். அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு. பைபோலார்னு சொல்றக்கூடிய அந்த பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலா அவங்க டிப்ரெஸ்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம நார்மலா கொண்டு வந்தோங்க ஒரு விஷயத்துல ஆழமா போய் பெஸ்டா பண்றாங்க. ஓகே, சோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். பட் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்ததுனால அது ஹோல்ட் ஆகுது. அதை நம்ம பிரேக் பண்றோம், பிரேக் சூப்பரா இருக்கும். எல்லாருமே வந்து இங்க நம்ம கிரியேட் பண்ண முடியும், புதுசா மாத்த முடியும். ஓகே சவி. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எதுவும் ஒரி பண்ணாதீங்க. நீங்க வந்து வெளியே வந்துருவீங்க. உங்களோட டயர்ட்னஸ் எல்லாம் வந்து சரியாயிரும். உங்களுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு ப்ரொடக்டிவான ஒரு லைஃப் வந்து இருக்கு. ஓகே சவி. சோ சொல்லுங்க ஹேமா. மேம், ஆக்சுவலி வந்து இந்த செஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா, அதை வந்து டெய்லி ஃபீல் பண்ண முடியுதுங்க மேம். மார்னிங் நைட் அதெல்லாம் பண்றேன். பட் ஸ்டில் வந்து அந்த எவ்ரிடே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கனால ஏதோ ஒண்ணுல கொஞ்சம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல கொஞ்சம் சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இத ரொம்ப அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப கொஞ்சம் டயர்ட் ஆகுது. அதுவே கொஞ்சம் அப்சசிவ் ஆகுது. ரொம்ப அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த வந்து பயத்தை கொடுக்குது அந்த எவ்ரிடே இஷ்யூஸ். இப்ப கொஞ்சம் 10 டேஸ்ல பீரியட்ஸ் ஆகி அதெல்லாம் கொஞ்சம் இதாதான் இருக்கு. ரொம்ப படுத்து எடுத்து பட் நல்லா ஃபீல் ஆகுது. பாடியில நல்லாவே ஃபீல் ஆகுது. மெடிடேஷன் வந்து அது உங்க வாய்ஸ்ல கேட்கும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பட் மறுபடியும் அந்த ஹெல்த் வந்து 24 ஹவர்ஸ்மே நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. அது எப்படி லாங் டர்ம் இஷ்யூங்கிறதுனால டைம் எடுக்குங்கிறது தெரியுது. பட் ஸ்டில் ஐ நீட் யுவர் கைட். ஓகே ஹேமா. இதுக்குமே இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் எல்லாமே நம்ம மீண்டு வச்சுக்கலாம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமா இருக்கிறதுனால அடிக்கடி அதுல போய் மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. என்னதான் ட்ரை பண்ணாலும் அதுவுமே ஒரு டயர்ட் ஆகுது அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லுங்க. மேம், நான் சுப்லட்சுமி கோயம்புத்தூர்ல பேசுறேன்.
இப்போ 2 சொல்லுங்க செஷன்ஸ் நடந்தப்போ மோஸ்ட்லி நிறைய ரிலாக்ஸேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்லீப் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது மேம். இப்போ நம்ம ஒரு இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ நம்ம இல்லாத ஒரு விஷயத்த வந்து மத்தவங்க நீ இப்படின்னு சொல்றப்போ அது நம்ம பெருசா நம்ம எடுத்துக்கலனாலும் சம்டைம்ஸ் ட்ரிகர் பண்ணி நம்மள வந்து ப்ரொவோக் பண்ணி சண்டைக்கு இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம எப்படி மேம் டேக்கிள் பண்ணுவோம்? ஓகே சுப்லட்சுமி, நம்ம திங்க் பண்றோம் மேம். நம்ம சம்டைம்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 டைம்ஸ் சண்டைக்கு வராங்கன்னா 4 டைம்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா போறதுக்கு இருக்கு. பட் சம்டைம் தேர்ஸ் அ ட்ரிகரிங் எஃபெக்ட் வரும். ஏதோ ஒரு டைம்ல நம்ம ட்ரிகர் ஆகி அதை ரெஸ்பாண்ட் பண்ற அளவுக்கு வந்துடும். அந்த சமயத்துல நம்ம எப்படி நம்ம தாட் ப்ராசஸ் கொண்டு போகணும், அந்த ஃபைட்டுக்கு நம்ம வந்து இரையாகாம இருக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி வேணும் மேம். ஓகே சுப்லட்சுமி, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு டாபிக்ல இது எல்லாமே அட்ரஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன கொஸ்டின்னு. நான் உங்களுக்கு வந்து ஃபைனலா இது நான் உங்களுக்கு சம்மரி பண்ணி காமிக்கிறேன். லதா மேம், மதுரையில இருந்து பேசுறேன். லைஃப்ல வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷனா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதை நான் ஃபேஸ் பண்ண போறேன். 9 to 10 வந்ததை வந்து நீங்க ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு டென்ஷன் இல்லாம ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்க்க வேண்டியது, ஒரு இடத்துல பினான்ஸ் விஷயமா இருந்த விஷயத்த வருஷக்கணக்கான ஒரு ஸ்ட்ரகிள், இந்த செஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு போகும். போய் நான் ஹஸ்பண்ட் போய் மீட் பண்ணிட்டோம். பப்ளிக் அடுத்த செஷன் எப்படி கொண்டு போகணுன்றத கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நான் முன்னா நிறைய விஷயம் வரும், நிறைய சண்டை ஒன்னால என்னால பிளேம் வரும். ரொம்ப 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 கிராட்டிடியூட் மேம். தேங்க்யூ சோ மச். எல்லார்கிட்டையும் இதை நான் சொல்லி எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே ப்ரெஷர் ஏத்தாம கொண்டுட்டு போறதா. ஏற்கனவே நான் அதுல இந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடியது, இதுல வந்து காட் கிரேஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். ஒரு இதை நல்லா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஃபியூச்சரோட இது 20 lakhs கிட்டத்தட்ட அந்த விஷயத்த அந்த ஆளை போய் மீட் பண்ண முடியாம ஸ்ட்ரகிளா இருந்த விஷயத்த ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணது உங்களால மட்டும்தான். ஏன்னா இங்க இருந்து நான் பேசிட்டே போனேன், எதுவும் நடக்காது, நீட் பேஸ் நம்ம போறோம், இதோட ஃபியூச்சர் மட்டும் தான் ஃபேஸ் பண்றோம். பையன்கிட்டையும் சொல்லி தரப்பிட்டையும் சொல்லி எக்ஸலண்டா இன்னைக்கு போயிட்டு இப்ப வரும்போது உங்களை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு உள்ள வந்துச்சு. தேங்க்யூ மேம். ஓகேங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் நீங்க சொல்றது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கேட்டாங்க இல்லையா, எனக்கு எதா இருந்தாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்றது. சோ இவங்க லதாவோட இந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பா ஒரு என்கரேஜிங்கா இருக்கும், அவங்களுக்குமே நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. இந்த ஹேண்ட்லிங் இதெல்லாம் பாசிட்டிவா முடிவு, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளோட அந்த மைண்ட் ஸ்டேட் ரொம்ப முக்கியம். அந்த காம்னஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதோட முடிவு வந்து உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். பட் அதை நீங்க எக்ஸலண்டா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ சூப்பர். சோ இந்த மாதிரி வேற யாராவது நடந்துட்டா தாஜுதி நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க மேடம். இப்ப இந்த செஷன்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம்துக்கான சில டைம் பேசிட்டே இருக்கிறோங்கிறது நம்ம பேசல, நம்ம உணர்வை அவங்க கிட்ட வாங்கிக்கோங்கன்னு நம்ம சொல்றோங்கிறது புரிஞ்சிச்சு இந்த செஷன்ல எனக்கு. இப்ப நான் பேசுறேன்னா என்னோட அந்த ஃபீல நீங்க எடுத்துக்கோங்கிறது ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அவங்க அத நம்ம அது மாதிரி இந்த உணர்வை நீங்க எடுத்துக்கணும் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறது வந்து சரியா? ரெண்டாவது, அவங்க அத வேணான்னு சொல்றது, இப்ப நெருங்கிய சொந்தத்துல நம்ம அவங்களுக்கு ஏதோ பண்ணிருப்போம், அதனால நீங்க இத நீங்க கேட்டுதான் ஆகணும்னு நம்ம நினைக்கிறது சரியா? அவங்க அதை ரிஜெக்ட் பண்றது சரியா? இது மாதிரி ஒரு ஒரு புரிதல் வந்துச்சு. அப்ப அத நம்ம இதுதான் அந்த சொல்ல வந்ததுன்னா, அவங்கள ஓகே சொன்னாலோ இல்ல ரிஜெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா அது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களை எனக்கு சரியா முடிக்க தெரியல இந்த கேள்விய. கேக்குறது வந்து அதோட ஆழம் புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது. பட் இதுக்குள்ள என்ன ஒரு உண்மையான விஷயம்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் ஒண்ணு சொல்ல போறேன், அதை வந்து ஒருத்தங்க உணரணும் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. பட் அவங்க உணரலாமா வேணாமா, அவங்க இக்னோர் பண்ணலாமா, அது அவங்களோட டிசிஷனா அப்படிங்கிறது வந்து அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஓகே, சோ இது நல்ல ஒரு வேல்யூவான கொஸ்டின் தான். இப்ப நமக்கு என்னன்னா, இவங்க சொன்ன மாதிரி சுப்புலட்சுமி சொன்னாங்க, நான் ஏதோ மெயின்டைன் பண்றேன்,
ஆனாலும் கூட இருக்கிறவங்க வந்து ஒரு சில விஷயத்த சொல்லி ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த சண்டை வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனாலும் கிரியேட் பண்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இந்த புரிதல் இருக்கு. இப்ப நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்குள்ள ரிசீவ் ஆகும் போது அது ஒரு லெவல்ல வரும். உங்களுக்கான அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை ரிசீவ் பண்ணிக்குவீங்க. ஆனா சில ஃபார்முலாஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார்முலா. இப்ப நம்ம மேத் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஃபார்முலா எடுக்கிறோம்னா இது இட்ஸ் ஃபார்முலா. நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் அதை யூஸ் பண்ணுவோம். என்னதான் நம்ம அனுபவம் வேற இருந்தாலும் அந்த ஃபார்முலாவை நம்ம எல்லாருமே சேமா தான் யூஸ் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம டெரிவ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் நான் என்னெல்லாம் சொல்றேனோ தீஸ் ஆர் ஆல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இதை எந்த விதத்திலயும் நம்ம வந்து மாத்திக்காம திஸ் இஸ் அ ஃபார்முலா, இதை எடுத்துட்டு போறோம். நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப சிவில் இன்ஜினியர் போயிட்டு ஒரு வீட்டுக்கு காமிச்சீங்கன்னா அவர் வந்து அழகா மெஷர் பண்ணி இதுதான் இப்படிதான் நடக்கும்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அவர் அந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி வேற ஒரு இன்ஜினியர்ட்ட போறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் எனக்கு தயார் பண்ணணும்னா அவரும் கரெக்டா சொல்லிடுவாரு. அதே வாழ்க்கைக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. எந்த சூழ்நிலையிலயும் ஹர்ட் ஆகாம, எந்த சூழலையும் டிஸ்டர்ப் ஆகாம நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போறோம். அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு சிந்தனையில இருக்காங்க. இந்த இடத்துல முடிவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க கேட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலயும் நிம்மதியா இருக்கிறது, அந்த நிம்மதியை மெயின்டைன் பண்றது, அதுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம ட்ரை பண்ணோம். அதுல மேபி டிஃபரன்சஸ் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணும்போது ஒருத்தங்க ஈஸியா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க, ஒருத்தங்க ஈஸியா வந்து நம்மளோட அவுட்கம் வந்து பாசிட்டிவா முடியும். இவங்க அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஃபேவரா மாறும். நிறைய ஒண்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம அனுபவிக்கிறதா, இதுக்குதான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம அதை அனுபவிக்கணும். நம்ம சூழல் முடியும் போது அந்த சூழல் வந்து ஏதோ ஒண்ணு நம்ம கொடுத்துட்டு போகும் பாருங்களேன். அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இருக்கோம். அதுக்கு இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு போறதுதான். சோ அதனால நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஃபார்முலாவை அப்ளை பண்ணும் போது அதோட முடிவு எப்படி வேணாலும் இருக்கும். பட் நம்ம இன்னும் அதைய ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரே ஒரு விஷயம் மேம், 8ஆம் தேதி மேம் எனக்கு தொண்டையில டான்சில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு டாக்டரை போய் பார்க்க போயிருந்தோம் மேம். அவங்க பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் இருக்கும், இன்னும் ஸ்கேன் ரிப்போர்ட் வரல, வந்ததுக்கு அப்புறமேல வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சு மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சாங்க மேம். அது கேன்சரா கூட இருக்கும் என்னன்னு அது ஃபுல் டீட்டெயிலையும் சொன்னாங்க மேம். ஆனா இதே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியில இருந்தே உங்க கிளாஸ நான் கேட்டு எழுத ஆரம்பிச்சுட்டேன் மேம். அது என்ன ஆகுதுன்னா இப்ப ஒரு பயம் இல்லாம என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம், அது நிறைய தாட் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ இதுவா இருக்குமோ, டாக்டர் வந்து பயமுறுத்தல, ஆனா இதோட சிம்டம்ஸ் தான் சொல்றேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இதே சாதாரண நாளா இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு அழுது ஆர்ப்பாட்டமாயி இது ஒரு பெரிய பிரச்சனையாதான் ஆயிருக்கும், நிறைய திங்கிங் வந்துகிட்டே இருந்திருக்கும் மேம். ஆனா இந்த 2 நாளா எனக்கு அது எதுவுமே வரல. சரி என்ன பாத்துக்குவோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மருந்து மாத்திரை இல்லைனாலும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு மேம். அது என்னால உணர முடியுது மேம். ரொம்ப நன்றி மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஹெல்த்ன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ரொம்ப பேசிடுவேன், நிறைய பேசுவேன். அதுக்குள்ள எனக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கும். ஸோ நீங்க சொன்னது அந்த இடத்துல வந்து நீங்க தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்திக்கல, ஓரளவுக்கு காமா இருந்தீங்க. உங்களுக்கு அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது இல்லையா? இதெல்லாம் தான் புரிதல். இப்ப நம்ம வந்து சில இதுல நான் கொஞ்சம் இன்டைரக்டா ஃபேஸ்புக் ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா நான் டைரக்டா டச் பண்ணாம இன்டைரக்டா சொல்ல வருவேன். சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு, அந்த ரோல் அவங்க செஞ்சாகணும். ஆனா நம்ம போய் மாட்டிக்கிறதும் மாட்டிக்காம இருக்கிறதும் நம்ம கையில இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் மேம், இப்ப நமக்கு வந்து சில பேர் இன்ஜினியர் ஆறாங்க, சில பேர் ஆர்டிஸ்ட் ஆறாங்க, சில பேர் மியூசிக் ஆறாங்க, சில பேர் டான்ஸ் ஆகுறாங்க. ஆனா நமக்கு என்ன டேலண்ட், நமக்கு இதுதான் வரும், நம்மளோடது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? இப்ப நமக்கு இதுதான் வரும், நம்ம போற பாதை கரெக்ட், நம்ம இதை சூஸ் பண்ணா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு அந்த சூஸ் எப்படி மேம் பண்றது? ரக்ஷனா, ஒண்ணும் இல்ல, நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா? வீட்டுலதான் மேம் இருக்கோம். சூப்பர் ரக்ஷனா. என்ன பண்ணுங்கன்னா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் நீங்க கேட்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் செஷன் கேட்கணும், அப்புறம் ஸ்லோவா இந்த செஷனையும் இன்னொரு தடவை கேளுங்க. நாளைக்கு வாங்கிருக்கீங்கன்னா பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ரக்ஷனா. சோ இப்போ ஹெல்த் வந்து எப்படி வேலை செய்யும்னா நம்மளுக்கு தெரியுது நம்மளோட காம்னஸ்குள்ள. ஆனா சில இடத்துல போய் மாட்டிக்கும் போது அவங்க அத்தாரிட்டேட்டிவா இருக்கும் போது உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. சோ அந்த கண்ட்ரோல்ல இருக்கும் போது என்ன ஆகும்னா
உங்களால முடிவே எடுக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி டிசைடட், நீங்க அங்க மாட்டிக்கிட்டீங்க. ஸோ ஸ்லோவா வந்து சிலது வந்து நீங்க உங்களுக்கு சின்ன சின்னதா பயமுறுத்தல. ஆனா வந்து என்ன சொல்றாங்க, பயமுறுத்தல, சிம்டம்ஸ் தான் சொல்றேன். சொன்னாலே ரிசீவ் பண்ண செகண்டே வந்து பிரைன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு சொல்லி விடுவாங்க, நீங்க ஒரு 1 வீக்ல டெவலப் பண்ணிட்டு போவீங்க. ஓகே, அதனாலதான் நமக்கான வாழ்க்கை என்னவோ அதுக்குள்ள நம்ம போயிடணும். நமக்கான வாழ்க்கைங்கிறது நம்ம நேற்று சொன்ன மாதிரி நமக்கு என்ன பேஷன்ன்றதை கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, சோ நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டாபிக் என்னன்னா பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று வந்து எமோஷனல் ஹைஜீன் அப்படின்னு ஒண்ணு நம்ம பேசணும். சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்னன்னா அந்த சென்சேஷனை எனக்கு நாள் முழுக்க நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணேன், என் பாடி வந்து நல்லா உணர முடியுது, ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டேவுமே வந்து அந்த மெடிடேஷன் நிறைய தடவை கேட்டு கேட்டு பழகி அந்த பேட்டர்னை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். யார் கூட பேசினாலும் அவங்க பேசின டாபிக் உள்ள போகாம ஸ்லோவா நான் என்னையே கவனிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. நேற்று செஷன்ல இந்த சென்சேஷனுக்குள்ள போனதை சிலர் சொன்னாங்க. இவ்வளவுதான். இந்த பேட்டர்ன் ரெண்டையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற பேட்டர்ன் மெடிடேட்டிவ் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் நம்மளோட டோ டு ஹெட் கவனிக்கிறதா. இப்ப நான் பேசிட்டே இருந்தா கூட நீங்க வந்து உங்களுக்குள்ள அப்படியே டோ டு ஹெட் ஒரு தடவை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பரபரப்பா இருக்கிறது வந்து அப்படியே காம் ஆகும், ரிலாக்ஸ் ஆவீங்க. இதை வந்து பிராக்டிஸ்ல வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே. அப்புறம் ஸ்லோவா நம்ம கைகால் எங்க இருக்குன்ற அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணும் போது என்ன ஆகும்னா, நம்ம அதோட கனெக்டடா அந்த ஹாப்பினஸ் நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, எப்பவுமே ஒரு ஸ்மைல் கொண்டு வந்துடணும். ஸ்மைல் கொண்டு வந்தோம்னா இன்னைக்கு என்ன நடக்கணும், இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கணும், ஒரு வாரத்துல என்ன நடக்கணும் அப்படிங்கறத லைட்டா நடந்த மாதிரி ஃபீல் பண்ணோம்னா அந்த அந்த இடம் உங்களுக்கு இன்னும் ரிலாக்ஸ்டா மாறும். இன்னைக்கு அந்த பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஹேபிட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா, நாங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கோம். we have done a research on accidents, எரர், ஹியூமன் எரர். இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு ஈஸியா ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட்னா எனிதிங் கேன் பிகம் ஆக்சிடென்ட். ஏதாவது சும்மா வீட்டுக்குள்ள நம்ம நடக்கிறோம், ஏதாவது இடிச்சுக்கிறோம், இல்ல வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது மறந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கு இல்லையா, இல்ல ஈவன் ஆஃபீஸ் போகும்போதும் கூட சிலத ஒரு ஹரிபரியா இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளோட நம்ம மூளை வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹெவியா ஃபீல் பண்ணுதோ, ஹெவினா என்னன்னா எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த இடத்துல ஹெவியா இருக்கும். எதுவுமே நினைக்காம நம்மள வந்து அந்த பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஹேபிட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா, என்ன நடந்தாலும் அதை வந்து அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன்னா, அதை ஈஸியா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நான் என்னை லைட் வெயிட்டடா வச்சுக்கிறது தான் என்னோட ப்ரையாரிட்டி. ஸோ நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ்குள்ள வரும். இதை இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம், அக்செப்டன்ஸ் பிஹேவியர்னு சொல்லுவோம். எதையா இருந்தாலும் ஏத்துக்கிறது, எதா இருந்தாலும் நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் என்னன்னா, எங்க பீஸ்ஃபுல்லா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப், நமக்கு என்னன்னா நம்ம தான் இப்ப முக்கியம். நம்மளை தாண்டி எதுவுமே முக்கியம் இல்லை. இப்ப நீங்க போறீங்க ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனு, அங்க போயிட்டீங்க, அங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க, திரும்ப வரும்போது பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து நம்மளை கவனிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குச்சு, என்ன இவ நேற்று வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வருது. இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம், அப்போ அந்த செல்ஃபா உங்களை ஆறுதல் படுத்துற அந்த பழக்கத்தை வந்து டெவலப் பண்ணணும். இல்ல அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னா, என்னை பார்த்துட்டு நிறைய நேரம் பேசணுங்கிறதுனால அவங்க வந்து மறுபடியும் பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன சொன்னா ஆறுதலா இருக்குமோ அதை நிறைய தடவை சொல்லணும். நமக்குள்ள ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது நம்மளை நிம்மதிப்படுத்துறதுக்கான அந்த பீஸ்ஃபுல்லான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, மேபி அது உங்க மேலேயே தப்பா இருக்கு, ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க யாருக்குமே உங்களுக்குள்ள நடக்கிற போராட்டம் வெளியே தெரியாது. உடனே உங்களை வந்து யாரும் ஆறுதல் எல்லாம் படுத்த முடியாது. இங்க யாருனால முடியும்னா உங்களாலதான் முடியும். அப்ப நீங்களே வந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்த கத்துக்கணும். அப்ப வந்து இல்ல நான் செஞ்சதா கரெக்ட், அது என்ன தப்பா வேணாலும் இருக்கட்டும், ஆனா நம்ம முக்கியம் இன்னைக்கு. அப்ப நான் செஞ்சதா கரெக்ட், நான் பண்ணது மொத்தம்தான் சரி, நான் என்ன செஞ்சனோ அதுதான் அந்த இடத்துக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னு நீங்க ஒரு தடவை இல்ல அட்லீஸ்ட் மினிமம் 50 டைம்ஸ் 100 டைம்ஸ் சொல்லி நீங்க எப்ப காம் ஆகுறீங்களோ அது வரைக்கும் நம்மளுக்குள்ள சொல்லிக்கணும். நமக்கு நம்ம பதில் சொல்லும் போது நம்ம பீஸ்ஃபுல்லா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றத பழக்கமா வச்சுக்கணும். இங்க செல்ஃப் தான் முக்கியம், இங்க யாருமே முக்கியம் கிடையாது. நம்ம மட்டும்தான் முக்கியம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கறத டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
என்ன நடந்தாலும். அப்ப இவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்க ட்ரிகர் பண்றாங்க, நம்மள வந்து கோவப்படுத்துறாங்க, நம்மள வந்து தூண்டி பாக்குறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தாட் பேட்டர்னை மாத்த ட்ரை பண்றோம். இல்ல இப்படிதான் ஆக்சுவலா அவங்க நினைக்கிறாங்கன்னு ட்ரை பண்றோம். இல்ல நம்ம ஒரு ஹாப்பினஸ்க்காக எஃபர்ட் போடுறோம். இல்ல ப்ரையாரிட்டி அவங்களோட ஹாப்பினஸ்ங்கிறதுனால அவங்கள சமாதானப்படுத்துறோம் நேத்து செஷன் படி. சோ இப்ப வந்து என்னன்னா, இந்த சூழல் வந்து எனக்கு தகுந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு, எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நடந்துட்டு இருக்கு, எனக்கு என்ன வேணும். அப்ப இந்த இடத்துல உங்களோட கோலை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாக்குறதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதை நம்ம எவ்ரிடே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பொட்டிக் நடத்தலாம், நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த பொட்டிக்ல புது டிசைன்ஸ் நீங்க ஆட் பண்ண போறீங்க, அதுவும் இன்னோவேட்டிவா. அந்த இன்னோவேட்டிவ் டிசைன்ஸ்க்கு நிறைய பேர்த்தோட சப்போர்ட் தேவைப்படுது. அப்ப நிறைய பேர்த்தோட சப்போர்ட் தேவைப்படுது, நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியது, நிறைய மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அது ரிலேட்டட்ல ஏதோ லீடர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் நீங்க கத்துக்க வேண்டி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். சோ அந்த மாற்றத்துக்கு இதெல்லாம் நடக்கணும், சோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்துடணும். என்ன நடக்குதோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அக்செப்டன்ஸ். இன்னும் சில டீப்பா போனீங்கன்னா அவங்களோட குணாதிசயங்களே எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல சிலது கோவம் வரும். நான் ரொம்ப லேசியா இருக்கேன், நான் ஒரு மாதிரி இன்ஆக்டிவா இருக்கேன், நான் எப்பவுமே டயர்டா ஃபீல் பண்றேன், நான் ரொம்ப ஒபீஸா இருக்கேன், எனக்கு இதெல்லாம் என்கிட்ட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம சிலது எழுதுவோம். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலயும் போய் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் சூப்பர்னு ஃபர்ஸ்ட் சொல்லி பழகணும். நமக்குள்ள நமக்கான ரெஸ்பான்ஸை யாருமே சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் கொடுக்கணும். அப்ப வந்து நல்ல அப்படிங்கிற நீங்க சப்போஸ் ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் லேசியா இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். வேற ஏதாவது யாராவது சொல்றாங்க உனக்கு ஒன்னும் தெரியல, அப்ப நீங்க அதை நம்புறீங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். மேபி நீங்க நம்பினீங்கன்னா எனக்கு ஒன்னும் தெரியலங்கிறதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்லணும், சும்மா சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா நீங்க எழுதணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு லேசியா வேணாம், எனக்கு ஆக்டிவா இருக்கணும், நான் இன்ஆக்டிவா வேணாம், நான் எப்பவுமே வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும், நான் எப்பவுமே எனக்கு வந்து எந்த இடத்துலயும் நான் வேகமா பேசுறேன் அப்படின்னு நான் நினைச்சேன், இல்ல எந்த இடத்துலயும் நான் காமா இருக்கணும். சோ இதெல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் நடக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நேரம் கிடைக்கும் போது விஷுவலைஸ் பண்ணணும். இதை விஷுவலைஸ் பண்ணலன்னா சேஞ்சஸ் வராது. இந்த செஷன்ல எல்லாமே அதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப. ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம தான் எஃபோர்ட் போட்டு மாத்தணும். ஸ்லோவா வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்ன சூழல் வரும்போது நம்ம பிஹேவியர் சேஞ்சஸ் வரும். நம்ம வந்து அந்த இடத்துல ஆக்டிவா திடீர்னு இருப்போம். நம்ம ஏதாவது ஒரு பிஹேவியர் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, ஐயோ நான் இப்படி இருக்கனே, இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஆன் டைம் போறது இல்ல, எல்லாருமே சொல்றாங்க நீங்க வந்து ஆன் டைம் வரதில்ல, நீங்க வந்து டிசிப்ளினே இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளினே இல்லைங்கிறத நீங்க உங்களுக்குள்ள சொல்லும் போது ஹார்ஷா இல்லாம பீஸ்ஃபுல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி பழகணும். அதுக்கு நான் போறதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள அது நிறைய தடவை சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்லோவா என்ன வேணும், நான் வந்து ஆன் டைம் போகணும், பங்க்சுவலா இருக்கணும். உடனே அதையே விஷுவலைஸ் பண்ணும், நான் பங்க்சுவலா போறேன், இப்ப இந்த 8 o'clock ப்ரோக்ராம் நான் வந்து 7:50 அங்க இருக்கேன் அப்படின்றத ஃபீல் பண்ணும். இந்த ஃபீல் பண்ணும்போது ஒரு விஷயம் மாட்டோம். இதுதான் வந்து கரெக்ட் பண்றதுக்கான ஒரே ஒரு மொழி. வேற எப்படியும் நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க 1000 புக்கு படிக்கலாம், நீங்க வந்து பிஹேவியரை எப்படி வந்து உருவாக்குறது, ஹேபிட் எப்படி ஃபார்ம் பண்றது, நீங்க நிறைய எல்லாருமே கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. சோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. அடுத்தவங்க சொல்றதையெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. சிஸ்டம் நமக்குள்ள இருக்கு. நீங்க ஒருத்தங்க சொல்லலாம் பாருங்க, நாளையில இருந்து 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க, நம்மளால எந்திரிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. அப்ப நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு, நான் 7 மணிக்கு எந்திரிப்பேங்கிறத ஃபர்ஸ்ட் நான் 7 மணிக்கு எந்திரிக்கதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து ஃபீல் பண்ணுவோம். நான் பண்றதான் கரெக்ட், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலயும். அதுக்கப்புறம் ஸ்லோவா உண்மையாலுமே எனக்கு 5 மணிக்கு எழுந்திருக்குமா, ஓகே, அப்புறம் அப்படியே ஸ்லோவா ஒரு 5 o'clock எழுந்திரிச்சா எப்படி இருக்கும்ன்றது கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீலா மாத்தணும். ஸ்லோவா அந்த பிஹேவியர் ஃபார்ம் ஆகும். இதுதான் அந்த ஹேபிட்டையும் பிஹேவியரையும் நீங்க கிரியேட் பண்றதுக்கான ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃபா உங்களை நீங்களே ஏத்துக்கிறது, உங்களுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும் போது நீங்க பண்ணதான் சரின்னு சொல்றது, இதை வந்து மாத்திக்கணும். ரெண்டாவது பீப்புள்ஸா இருக்குது. ஆக்சுவலா ஒரு தியரி இருக்கு, என்னன்னா 60-40 சொல்லுவோம். 60% வந்து ஒருத்தங்கள்ட்ட நல்லதுதான் இருக்கும், ஆனா 40% வந்து சில சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கும்.
சென்சிட்டிவ்னா என்னன்னா, இப்ப வந்து ஒருத்தங்கள நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம கூட நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு வேற ஏதாவது ஒரு சூழல்கள்ல வந்து அவங்களோட கோபமோ, இல்ல அவங்களோட நேச்சரோ வந்து வேற மாதிரி இருக்கும். இது எதுக்காக உருவாயிருக்குன்னா, நம்ம சர்வைவல்காக இயற்கையே நம்மளுக்கு சில விஷயத்த குடுத்திருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணோம், அந்த 40% எப்பவுமே நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து அந்த 60% நிறைய நல்ல விஷயம் இருக்கும். அதை பத்தி பேசலாம், அதை பத்தி மத்தவங்க முன்னாடி எடுத்துட்டு வரலாம். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பப்ளிக்ல வந்து அவங்களோட நல்ல விஷயத்த எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லி காமிக்கலாம். பட் இந்த 40% வந்து அவங்க கத்துவாங்க, நம்மளை துன்புறுத்துவாங்க, அவங்க வந்து எதையுமே நம்மளுக்கு ப்ராப்பரா பண்ணி தர மாட்டாங்க, இல்ல ஒரு வித்தியாசமான பிஹேவியர் இருக்கும். இதெல்லாம் அந்த 40%குள்ள இருக்கும். பட் டச் பண்ணாத வரைக்கும் அது நம்மள எதுவுமே பண்ணாது. நம்ம டச் பண்றதுல என்னன்னா ரியாக்ட் பண்றோம். அவங்க கோவப்பட்டோம் இப்போ, பட் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன ஆகும், இந்த பிஹேவியர் மறுபடியும் நமக்கு அட்ராக்ட் ஆயிரும். ஏன்னா நீங்க அவங்க இப்படி கோவப்பட்டுட்டாங்கன்றத நீங்க ஃபீல் பண்ணி பழகுறீங்க இல்லையா, இப்படி இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றோம் இல்லையா, ஃபீல் பண்ற அந்த செகண்ட் உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த பிஹேவியர்ஸ் அந்த அட்ராக்ஷன் வந்துடும். அப்போ அவங்களோட அந்த பிஹேவியர் வேற எங்கேயோ தான் ஆக்சுவலா உதவ போகுது. அது அவங்களோட சர்வைவல்காக அவங்க வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், ரியாக்ட் பண்ணதுனால அந்த பிஹேவியர் இப்ப நம்ம கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப எந்தெந்த சூழல்லாம் வருதோ அந்த சூழல்ல எல்லாம் அவங்க அந்த தேவையில்லாத பிஹேவியரை நம்மள்ட்ட காமிச்சிட்டு போவாங்க. சொல்லுங்க. டவுட்டுங்க. இப்போ நம்ம கிட்ட அதே மாதிரி 60-40 இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த 40ல யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி அந்த 40ல ரிப்பீட்டடா ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நம்ம மறுபடியும் இந்த ஃபார்முலாவை அவங்க கிட்ட அப்ளை பண்ண முடியாதுங்களே? இல்ல, உங்களுக்குள்ள நீங்க அந்த செல்ஃபுக்கு வந்துருங்க. மறுபடியும் உங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 40 உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதை ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க சரிதான், நீங்க என்ன பண்றீங்களோ அது கரெக்ட் தான். ஓகேங்க. அதான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த 40 அவங்க அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணினாங்கன்னா நம்ம வந்து அந்த 40 தானே ரிப்பீட் ஆகுது அவங்க கிட்டயுமே. அந்த 40 நம்மளால குறைக்க முடியறது இல்லையே. குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 40 சொல்றீங்க இல்லையா, அந்த 40ங்கிறத உங்களுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போகும்போது அதை வந்து நீங்க வந்து அது தேவை எனக்குன்னு நீங்க சொல்லணும். இப்ப நீங்க கத்துறீங்கன்னு வச்சுக்கலாம், கத்துறதுதான் எனக்கு கத்துறதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பெரிய ஸ்டோரியே உங்களுக்குள்ள சொல்லணும். எனக்கு கத்துறதா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சொல்லணும். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃபுக்கு என்ன தேவைன்னா, நமக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றது வந்து நமக்கு நிம்மதி கொடுக்குற மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த பிஹேவியர் அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம், அவங்க எடுத்துட்டு போயிட்டு என்ன இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்னமோ சொல்லிட்டு போட்டோம். பட் நமக்குள்ள நம்ம பிஹேவியரை நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நீ என்னோட பிஹேவியர் கத்துறேன்னா நம்மளே வந்து இப்ப நீங்க வந்து ஒரு குழந்தை ஏதோ பண்ணிருச்சு, நீங்க பயங்கரமா அடிச்சிட்டீங்க, கத்திட்டீங்க, திரும்ப வந்து இங்க ஆறுதல் வந்து அந்த குழந்தைக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆறுதல் நமக்கு, நான் அடிச்சது கரெக்ட் தான், நான் பண்ணது கரெக்ட் தான், நான் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு நல்லா ஃபீல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவா நான் என்ன பண்ணா நல்லா இருக்கும், நாளைக்கு சூழ்நிலையில அந்த குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசி கொஞ்ச நேரம் அவங்கள நல்லா ஃபீல் பண்ணிட்டு ஒரு காமா இதை முடிச்சா நல்லா இருக்கும். அது நடக்கிற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா இப்ப வந்து ஒரு பிஹேவியர் சேஞ்ச் ஈஸியா நடக்கும். நீங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா பிஹேவியர் சேஞ்ச் நடக்காது. மேம் ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க மேம். என் பேரு மீனாட்சிங்க மேம். சொல்லுங்க மீனாட்சி. மேம், இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்றப்ப நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி இருக்காதுங்களாங்க மேம்? நீங்க என்ன பண்றீங்க மீனாட்சி? மேம் ஹவுஸ் ஒய்ஃப் மேம். ஓகே ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க மேம். ஓகே. நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை சொல்லுங்களேன் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி. மேம், இப்ப நீங்க 40% அந்த பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கணும், நம்ம பண்ணது கரெக்ட், நம்ம கத்துனது கரெக்ட் அந்த மாதிரி சொல்றப்ப, ஆனா அது தப்பு தானேங்க மேம்? நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி ஃபீல் ஆகாதான்னு கேக்குறீங்க மேம். ஓகே, சோ அது தப்புதான், நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி தோணுது இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் கேட்டீங்களா மீனாட்சி? கேட்டேங்க மேம். ஓகே, சோ அந்த இடத்துல என்ன உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? அதெல்லாம் அது ஈஸியா இருந்துச்சா? அது ஃபீல் ஆச்சுங்க மேம். ஆனா அது பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுங்க மேம்.
ஓகே, கரெக்ட். சோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது ஒரு விஷயத்தை இப்படி சொல்லும் போது, இப்ப நம்ம போயிட்டு ஒரு ஒரு பப்ளிக்ல நம்ம ஏதோ ஒரு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டோம். நம்ம திரும்ப வந்து நான் பண்ணதான் சரின்னு நம்மளுக்குள்ள சொல்லிட்டோம்னா அது தப்பு தானே. நம்ம ஆக்சுவலா மாத்திக்கணும்ல, நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப வந்து தப்புதான்னு நமக்குள்ள நம்ம சொல்லிட்டோம்னா இது வந்து பிஹேவியர், நம்மளோட ஹியூமன் பிரெயின் ரிலேட்டட்ல நீங்க ஒரு விஷயத்த தப்புதான்னு உங்களுக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும்னா உங்களை அறியாமையே அந்த சூழல் அதே மாதிரி ஏதாவது ஒரு சூழல்ல அதே பிஹேவியரை கொண்டு வந்துரும். உங்க கண்ட்ரோல்லே இருக்காது. இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு சில மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். இப்ப வந்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்கனால கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவங்களை அடிச்சிருவாங்க, ஒருத்தவங்க போய் அடிச்சிருவாங்க. கேட்டா எனக்கு தெரியலைங்க, நான் ஏன் அடிச்சுனே தெரியல. சோ இந்த கண்ட்ரோல் போயிருச்சு இல்லையா? இப்ப நமக்கெல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். இப்ப நீங்க வந்து நான் என்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு கண்ட்ரோல் இருக்கும். பட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த கண்ட்ரோலே போயிடும். எஸ்பெஷலி ஓசிடின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் சுத்தமாவே கண்ட்ரோல் இருக்காது. இப்போ ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணா அவங்க வந்து மினிமம் 50 டைம்ஸ் 100 டைம்ஸ் அவங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது. சோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்துரும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப இந்த இடத்துல சரி தப்புங்கிறதுல மூளைக்கு புரியாது. அப்ப மூளைக்கு என்ன தேவை அப்படின்னா நிம்மதியான ஒரு ரெஸ்பான்ஸ் தேவை. அதுக்கு அந்த நிம்மதியை கொடுத்து பழகிறதுதான் இப்ப நம்ம சொல்றோம். அப்படி நீங்க கொடுத்து பழகினதுக்கு அப்புறம் 2வது சூழல் வரும். இப்ப வந்து ஒரு பப்ளிக்கா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப நம்மளோட போராட்டத்துக்கு பதற்றத்துக்கு இங்க யாரும் வந்து சொல்யூஷன் கிடையாது. நம்ம கஷ்டப்படுவோம். அந்த இடத்துல நம்மளே வந்து ஒருத்தங்க சொல்றாங்க நீ என்ன பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து மீண்டு வரதே முடியாது. இதுதான் ட்ராமான்னு சொல்றது. இந்த ட்ராமால மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் அதுக்கப்புறம் அவங்களோட நார்மல் லைஃப்க்கு வரதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ட்ராமா எல்லாம் பண்ண வேணாம், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, உடனே வந்து நான் பண்ணதான் சரின்னு நிறைய தடவை சொல்லி உங்களை காம் பண்ணிடணும், ரிலாக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். நம்மளுக்கு அந்த உணர்தல் வந்து அதிகமாயிரும். உணர்தல்னா ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பிஹேவியர். அது வந்து நம்மளுக்கு டெவலப் ஆயிரும். நம்ம நார்மலா மாறிடுவோம். ஓகேங்க மேம், தேங்க்யூங்க மேம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம சொன்னதுல ரெஸ்பான்ஸ் பண்ணணும் நம்ம கிட்ட. நம்ம வந்து காமா பீஸ்ஃபுல்லா அப்படி ரெஸ்பான்ஸ் பண்றதை ஹேபிட்டா மாத்திக்கணும். மனிதருக்கு இயல்பு வந்து மிஸ்டேக் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், அதெல்லாம் தப்பு இல்லை, உடனே நம்மளை ஆறுதல் படுத்திடணும். 2வது நம்ம கூட வாழ்ற மக்கள் அவங்கள்ட்ட 60% நல்லது இருக்கும், நல்லதே இல்லையா இட்ஸ் ஓகே. நம்ம வந்து அவங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி டிசைன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கூட வாழ்றாங்க, அவங்க நம்ம ரொம்ப க்ளோஸ்டா இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரி இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம கிரியேட் பண்ணி பார்த்து அதையே அட்லீஸ்ட் உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் அப்படிதான் அவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பழகினீங்கனாலும் ஃபார்ம் ஆகுது. இது நான் நிறைய பார்த்திருக்கேன். சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கும் அவருக்கும் கனெக்ஷனே இல்லைங்க, அவர் ஒரு உலகத்துல இருக்கேன், நான் ஒரு உலகத்துல இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், வேற என்ன வேணும்? எனக்கு இந்த மாதிரி இடத்துல அவரோட ஹெல்ப்பை தாண்டி அவரோட கான்ட்ரிபியூஷன், அவரும் வந்து முழுமையா இன்வால்வ் அவருடைய சொல்லணும், வேற என்ன வேணும்? குழந்தைங்க வீடுன்னு வரும்போது எனக்கு வந்து ஒரு ஆறுதலா இருக்கணும். ஓகே, சோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் இருக்கிற மாதிரி நாங்க ஒரு அஃபர்மேஷன் புக்கே ரெடி பண்ணுவோம். ஆர்ட் தெரப்பியோட சேர்ந்து பிராக்டிஸ் கொடுக்கும்போது என்ன ஆயிருது, ஒரு நாள் அவரு பயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாரு. ஓகே, சோ கூட இருக்கிற மக்களை நம்ம தான் பயன்படுத்தணும். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவங்க எனக்கு என்னத்துக்கு வேணும், இவங்க எதுக்கு என் கூட வாழ்றாங்க, எனக்கு இதெல்லாம் பண்ணணும். அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள மிரர் நியூரான் கான்செப்ட் அப்படியே ஸ்லோவா வந்து அதே மாதிரியே அவங்க உங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதே மாதிரி அவங்களை ஃபீல் பண்ண அட்ராக்ட் ஆவாங்க. அதே சமயத்துல நெகட்டிவா அவங்கள்ட்ட ஏதாவது இருக்குன்னா நீங்க ஒரு நாள் கூட டச் பண்ணிடக்கூடாது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கு ரியாக்ட் ஆயிடக்கூடாது. அதை வந்து நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கணும் எல்லாருமே. சொல்லுங்க சிந்து, ஏதோ சொல்ல ட்ரை பண்றீங்க? வணக்கம் மிஸ், நான் இலங்கையில இருந்து கதைக்கிறேன், யாழ்ப்பாணம். சொல்லுங்க. இப்ப அவையின் பிஹேவியர் வந்து நாங்கள் எப்படி இப்ப நாங்க இப்படி அவையில எங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும்னு நாங்க கற்பனை செய்யற மாதிரி அவை ஹஸ்பண்டோ இல்ல வேற யாருமோ எங்க இது உதவி செய்யக்கூடாதுன்ற அப்படி ஒரு மனப்பான்மையில அவை இருந்துச்சுன்னா இது எப்படி சாத்தியமாகும்? ஓகே, ரொம்ப அழகா கேக்குறீங்க. அவங்க உதவிக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாலும் பிரேக் பண்ண முடியும் ஒரு காமான மைண்ட்னால. எங்கட மைண்ட் செட் ஆலையா?
நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம ரிலாக்ஸா வச்சிருக்கும் போது அவங்க என்னதான் ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே அதை பிரேக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அட்ராக்ட் பண்றது கம்மி பண்ணிடுவோம் இல்லையா. அவங்களோட அந்த கோபமான நேச்சரோ இல்ல அவங்க நம்மள ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற நேச்சரையோ நம்ம அட்ராக்ட் பண்றதை கம்மி பண்ணிடுவோம். கம்மி பண்ணோன்னா ஸ்லோவா அவங்களுக்கு இயல்பா இருக்கக்கூடிய நல்ல விஷயமும் வெளியே வரும், பிளஸ் நம்மளும் கிரியேட் பண்ண முடியும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சிந்து. சோ இப்போ மனிதர்களுக்கு 60 நல்லது இருக்கும், 40 சென்சிட்டிவா இருக்கும். சென்சிட்டிவா டச் பண்ணவே கூடாது எந்த கட்டத்திலயும். அதை யார்ட்டையும் உட்காந்து போன் பண்ணியோ இல்ல யார்ட்டையோ எக்ஸ்பிளைன் பண்ணவோ கூடாது. அதுக்கு பதிலா நம்மளுக்கு சூழ்நிலை கம்மிதான். அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, இப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம என்ன நடக்கணுமோ அதை சொல்லி வச்சிடணும். இப்ப நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க, கால் பண்றீங்க, இந்த மாதிரி காலைல உங்க ஹஸ்பண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப சொல்ற அந்த நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா. அந்த நேரம் இப்போ நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுறீங்க ஃப்ரெண்ட் கிட்ட, என்னாச்சுன்னா இன்னைக்கு காலைல வந்தாரு என் ஹஸ்பண்ட், கிச்சனுக்கு டைரக்டா வந்துட்டாரு, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இது நடக்கல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதை நடக்கிற மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடணும். அது காலையில என்ன நடந்துச்சு, உண்மையாலுமே வேற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சு, அதை சொல்லவே கூடாது. இது வெண்ட் அவுட் அப்படிங்கறது நீங்க சொன்னா நல்லாதான் இருக்கும். ஆனா அது ஒரு ஹேபிட்டா மாறிட்டே இருக்கு. மறுபடியும் நீங்க மேபி சொல்லிக்கங்க, ஒரு தடவை சொல்லலாம். இன்னொரு நாள் கொஞ்சம் அப்படியே நான் இன்னைக்கு மாத்தி சொல்லி பார்க்கலாமே, நீங்க மாத்தி சொல்லி பாருங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. குழந்தை ஃபுல்லா மொபைல்ல இருந்தாங்க, நீங்க உங்க அம்மா கால் பண்ணீங்க, என்னம்மா இது பண்றது வாழ்க்கை இப்படி பண்றாங்க அப்படிங்கறதுக்கு பதிலா, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா, அவன் வந்தான், கொஞ்ச நேரம் உட்காந்து என் கூட பேசிட்டு இருந்தான், ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணான், போறேன்னு சொல்லி போயிட்டான் அப்படின்னு சொல்லி. இது நடக்கல, ஆனா நம்ம உட்காந்து பேசணும். ஏன்னா நம்ம ஒரு தடவை பேசினதுக்கு அப்புறம் நம்ம பிரெயின் ரிசீவ் பண்ணுது அதைய, அந்த விஷயத்த என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் பண்ணிட்டு ஸ்லோவா. இப்ப நீங்க குழந்தைய பத்தி நீங்க பேசுறதுமே அவங்களுக்கு மிரர் நியூரான் எஃபெக்ட்ல அவங்களுக்கு சிலது ஃபார்ம் ஆகும். ஏன்னா உங்க ஃபீலே மாறும் அந்த இடத்துல. அதே அவங்க பண்ணதை நம்ம பேசிட்டோம்னா மறுபடியும் அது டெவலப் ஆயிரும். அப்ப அந்த இடத்துல ஹோல்டு பண்ணணும்னா அதை பேசவே கூடாது. 40%ல நிறைய விஷயம் அடங்கியிருக்கு, விதவிதமான பிஹேவியர்ஸ். அது எல்லாமே நம்ம எக்ஸ்டர்னலா இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆனது. சிலது லேர்ன்டு பிஹேவியர், அதுவும் அன்லேர்ன் ஆகுது. நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது அன்லேர்ன் ஆயிடுது ஒரு கட்டத்துல. இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம கவனம் போகாம இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஹர்ட்ஃபுல் பிஹேவியர் டோட்டலாவே ரிமூவ் ஆயிடுது, லைஃப்ல இருந்தே ரிமூவ் ஆயிடுது. அப்புறம் அவங்க அதை பண்றதே இல்லை. அதே நம்ம தான் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, சோ இது 2. அதுக்கப்புறம் சூழல். இப்ப சில சூழல் சடனா வந்துரும். இந்த சூழல் நம்ம எதிர்பார்க்காத சூழல். அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும். என்னன்னா நம்ம இது கீதாச்சாரம் படிச்சிருப்போம் இல்லையா, எது நடக்குதோ அது நல்லதுக்காகவே நடக்குதுன்னு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதையெல்லாம் அந்த இடத்துல கொண்டு ஃபிக்ஸ் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு கால் வருது, உங்களோட இன்டர்வியூ லாஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணது உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க என்னன்னா அதுதான் அதோட நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு தான் நீங்க இங்க இருக்கீங்க, அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஒரு கால் வருது. உடனே அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, அப்போ ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. என்ன நல்லது நடக்க போகுதுன்னா, எனக்கு இவங்க இன்டர்வியூவே பண்ணாம எனக்கு கால் லெட்டர் அனுப்ப போறாங்க. ஏன் நம்ம நினைக்க கூடாது ஃபர்ஸ்ட்? இப்ப நமக்கு டக்குன்னு அந்த பயமோ ஐயோ வாழ்க்கை போச்சுங்கிற அந்த ஃபீலிங் தானே வருது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபீலை கட் பண்றதுக்கு, இல்ல எனக்கு இன்டர்வியூ காலே இல்லாம என்ன பண்றாங்கன்னா ப்ரமோஷன், எனக்கு கால் லெட்டர் வந்திருக்கு, நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் பொய் தானே, இதெல்லாம் மாயை தானே. ஃபர்ஸ்ட் பொய் மாயைங்கிறது விட என்ன உண்மைன்னா, நம்மள நிம்மதியா வச்சுக்கும் போது இயற்கை ஏதோ ஒண்ணு பண்ணுது, உங்களுக்கு என்ன வேணுமோ நடக்குது. சோ இங்க கோல் என்னன்னா, எதை ஒன்னையும் நீங்க பீஸ்ஃபுல்லா ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அதோட முடிவு உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். எது ஒன்னையும் நீங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், அதோட முடிவு உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். அது உங்களை மீறி எல்லாம் அது போகவே போகாது. சோ அந்த முடிவு இப்ப வரைக்கும் தெரியல, அது நம்மளுக்கு ஹர்ட்ஃபுல்லா தெரியுது. ஆனா அந்த முடிவு எப்படி முடியும்னா, நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட முடிவு உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு அந்த பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ், அந்த ஹேபிட் ஃபார்ம் பண்றதுக்கான மெத்தட்ஸ். நம்மளோட பிஹேவியர் கிட்ட நம்ம சார்ந்து நம்மளோட பிசிக்கலி நம்மளோட ஃபீச்சர்ஸோ நம்ம நேச்சரையோ நம்மளுக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்துல ஸ்லோவா இது
தான் சரிதான் நல்லது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள சொல்லி வைக்கிறது. ரெண்டாவது, கூட இருக்கிற மனிதர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பாசிட்டிவான அந்த 60% பேசுறது, இல்ல அவங்க எப்படி நம்மளுக்கு இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இமேஜின் பண்ண கத்துக்கிறது. எந்த சூழல்ல இருந்தாலும் அது நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழலோட முடிவை எப்படி இருக்கணும்னு நம்மளே டிசைன் பண்றது. இது 3 தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, சோ இதை வச்சு இப்ப கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். இவரு கேட்டாரு, நம்ம சுரேஷ் பாபுன்னு சொல்லிட்டு, என்னன்னா சிலர் வந்து பழகிருப்பாங்க, நம்ம இப்ப மாறிட்டு இருக்கோம், ஆனா பழச நினைச்சுக்கிட்டே இப்பவுமே நம்மகிட்ட ரிவெஞ்ச் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிவெஞ்ச் பண்றாங்கன்றத நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், அவங்களோட ஏதோ ஒரு பிஹேவியர்ல இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த பிஹேவியர் நமக்குள்ள போகாம பாத்துக்கிட்டோமான்னு நம்ம செக் பண்ணணும். அதாவது அந்த கவனம், அவங்க ஏதோ பயங்கரம் பண்ணிட்டாங்க, நீங்க உங்களை ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா என்னன்னா அதை கவனிக்காம விட்டீங்கன்னா இந்த இடம் ஸ்கிப் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை, இயற்கையிலேயே அது நடக்கலைங்கிற மாதிரி உங்க மூளைக்குள்ளேயே கொண்டு போகாம நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்லோவா இவங்க உங்கள்ட்ட எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, கைண்டா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும், உங்க கூட நல்லா பேசணும், நல்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை ஒரு தடவை கிரியேட் பண்ணி பார்க்கணும். இதேதான் எவ்ரி டைம் வரப்போகுது. ஸோ கிரியேட் பண்ணி பார்க்கணும். அந்த இடத்துல பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஓகேங்களா? யாருமே நம்மளை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஸ்லோவா வந்து இவங்க அதாவது இன்டர்வியூ ரிலேட்டட்ல கேட்டாங்களா, ஸோ அதெல்லாமே அவங்க ஒர்க் பண்ணும் ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் நான் மிஸ் பண்றேன்னா நீங்க யாராவது கேட்கணும்னா கேளுங்க. மேம், ஹெல்த் இம்பேலன்ஸ் ரொம்பவே இருக்கு. அந்த டெஃபிஷியன்சி பேட்டர்ன் நிறைய இருக்கனால இத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் நிறைய இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு மாதிரி அன்ஈசினஸ், உடனே வந்து ஒரு ஸ்மைல். சொல்றது ஈஸி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஃபார்முலா. உடனே ஒரு ஸ்மைல், ஒரு பயங்கரமான கஷ்டம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆழமா உங்களுக்குள்ள நம்புற விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்குள்ள ஒன்றும் ஆகாது, என்ன நடந்தாலும் ஒன்றும் ஆகாது, நீங்க நல்லாதான் இருப்போம். ஸோ அப்ப வந்து எப்ப நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னா நம்ம அதைய பாக்குற விதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணும், ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம் இருக்கு, உடனே நீங்க அதை அப்படியே ஸ்லோவா ஏதோ நல்ல ஒரு ஃபீல் இருக்க மாதிரி நீங்க கிரியேட் பண்றதுலதான் இருக்கு. அப்போ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லா மாத்தணும். எனக்காக எல்லாமே நல்லாவே மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அந்த வலிய நீங்க வலிங்கிற மாதிரி சொல்லாம, நம்ம அதனே சொன்ன முன்னாடி சோ வலிங்கிற மாதிரி சொல்லாம, இது வந்து எனக்கு இந்த மாதிரியான உணர்வு, நல்ல உணர்வு கொடுக்கறதுக்காக ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து இது கொஞ்ச காலம்தான், இந்த வலிகள்லாம் கொஞ்ச காலம்தான். நம்ம ஏத்துக்கும் போது மட்டும்தான் இதுல இருந்து நம்ம வெளியில வர போறோம். நம்ம இதுக்கு போராடவே கூடாது. எனக்கு வலி வேணாம், எனக்கு கஷ்டம் வேணாம், எனக்கு தொந்தரவு வேணாம் அப்படின்னா அப்படி சொல்றதுக்கு பதிலா இது வேணும்னு நம்ம சொல்லணும். இப்போ நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு, திடீர்னு கொஞ்ச நேரத்துல அந்த வலி வருது, உடனே வெல்கம் பண்ணும், ரிசீவ் பண்ணும், ஹாப்பியா பரவாயில்ல இப்ப வந்துருச்சு, வந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க மாத்தி அமைக்கிறது தான். நம்ம எதோன்னையும் வேணாம், இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் அதுக்கு கவனம் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். வரும்போது நீங்க நல்லாவே ரிசீவ் பண்ணிக்கலாம், நல்லாவே வெல்கம் பண்ணலாம். பரவாயில்ல, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எந்திரிக்கவே உங்களுக்கு பயங்கரமான கஷ்டமா இருக்கு, இதை அப்படி சொல்றதுக்கு பதிலா, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த ஃபீல் வரணும், இது வந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நல்லா ஒரு ஹாப்பியா ரிசீவ் பண்ணுங்க. அது என்ன மீனிங்னா, நீங்க உங்களுக்குள்ள இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன், நீங்க அந்த ஃபீலை மாத்த கெமிக்கல் ரியாக்ஷன் பாசிட்டிவா வரும்போது, பாடிக்குள்ள அது நார்மலா ஆகும்போது உங்களுக்கு அதுல இருந்து வெளியில வந்துடுறீங்க. நம்ம பயமோ பதட்டமோ வரும்போது அது மறுபடியும் பிரச்சனையா மாறுது. பயத்தையும் பதற்றத்தையும் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, என்னமோ ஆயிடுச்சோ, ஏதோ நடக்க போதோ அப்படிங்கும் போதுதான் பயம் பதட்டம். ஒன்னும் இல்ல, நல்லா இருக்கு, இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும் போது அப்படியே ஸ்லோவா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். உடல்ல அந்த வலிகள் இல்லாம போகும், லைட் வெயிட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. என் பாடி ஹீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கூட ஆகுதுன்னு சொல்றது எனக்கு தெரியல. அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு என்ன, நீங்க எதை நோக்கி போறீங்க, உங்க தொழில் என்ன? தொழில் இல்லைங்க மேம், பட் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் தான் என்னோட பேஷன். என்ன ஒர்க் பண்றீங்க இப்போ ஒர்க் பண்ற சூழ்நிலை இல்லைங்க மேம், கொஞ்சம் பிசிக்கலி அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம்
சோ ஹேமா, இப்ப வந்து நீங்க நல்லா இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? எனக்கு இந்த மாதிரி வாலண்டியரிங் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க மேம். 4 பேரை கைட் பண்றது, அந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடா தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்பிரிச்சுவலா இல்ல இப்படி சைக்கலாஜிக்கலா நிறைய பேர்த்த வந்து கைட் பண்றது டுவர்ட்ஸ் தேர் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ். இப்போ மேபி நீங்க திடீர்னு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, ஹெல்த்தியா இருக்கீங்க. ஓகே, இப்ப நீங்க வந்து ப்ரொஃபஷனலா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா மென்டல் வெல்னஸ் தான் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, போயிட்டு ஒரு ஒரு 3 இயர்ஸ் ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஒன்று படிக்கிறீங்க. அப்படி வச்சுக்கலாமா? என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க உங்களோட ஐடியாஸ் என்னன்னு. நான் இப்போ கொஞ்சம் மூவ்மெண்டே கொஞ்சம் இதா இருக்கிறதுனால அப்படி பிலீவ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குங்க மேம். நம்மளால அப்படி வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கும்போது அது கொஞ்சம் எனக்கு அது ஒரு பெரிய இமேஜினேஷனா இருக்கு. ஓகே, ஸோ எல்லாருக்குமே இங்க ஆல்மோஸ்ட் 134 இந்த 134 பீப்புள் 1 lakh பீப்புளை நம்ம ரீச் பண்ணுவோம். நீங்க 100 பீப்புள் கண்டிப்பா ஒருத்தங்க 10 பேரை மீட் பண்ணி இதை பத்தி பேசணும். அப்பதான் இது புரியும். ஃபர்ஸ்ட் வந்து சிந்தனை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சொல்யூஷன் இல்லை. சிந்தனை வந்தாதான் சொல்யூஷன். அப்ப என்னன்னா, இப்ப நம்ம நல்லா ஆயிட்டோம், இப்ப நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன வந்து ஒரு வெல்னஸ்க்காக ஒரு சென்டர் கிரியேட் பண்றோம். என்ன பண்ண போறோம் வெல்னஸ்ல? ஓகே, ஒரு மசாஜ் தெரப்பி ஆட் பண்றேன், ஒரு அக்கு தெரப்பி ஆட் பண்றேன், ஒரு அரோமா தெரப்பி ஆட் பண்றேன். இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ண போறேன். இதுதான் என் வாழ்க்கை. ஓகே, இந்த கண்டென்ட் போனா மட்டும்தான் பிரெயின் வந்து அதுக்கான நியூரான் செல்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த செல் உருவாகி தான் கெமிக்கலை கொடுக்கும். கெமிக்கல் தான் உங்களோட பாடியை நார்மல் பண்ணும். சிந்தனை இல்லைன்னா எந்த இடத்துலயும் சொல்யூஷன் இல்லை. இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், உங்களை அழகா வந்து இதுதான் உங்க டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வாழ்க்கை ஃபுல்லா அதை சிந்திச்சு செத்து போயிடுவோம். இததான் நம்ம பிரேக் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து சிந்திக்கணும். எனக்கு என்ன வேணும், நான் என்ன நோக்கி போயிட்டு இருக்கேன். ஓகே, நாளைக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ஒரு சென்டர் அதுல வந்து இந்த 3 தெரப்பி ஆட் பண்றேன். ஸ்லோவா நான் வந்து வேற ஃபாரின்ல போயிட்டு ஒரு சைனாலேயோ ஒரு அந்த மாதிரியான கண்ட்ரில சில தெரப்பி அடாப்ட் பண்றேன். அங்க இருக்க பீப்புளை கொண்டு வரேன். அதுல எனக்கு இந்த பீப்புளுக்கு இதெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கறத சிந்திக்க அதை நாள் முழுக்க ஒரு 5 வடிவத்துல ஒரு 10 வடிவத்துல சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்து என்ன ஆகும்னா இந்த பிரச்சனை எல்லாம் பிரேக் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம யாரு எதை நோக்கி போறோம் அதுல ஒரு கோல் இருக்கணும். அந்த நோக்கி போறோங்கிறதுல டீப்பரா போகணும். இன்னைக்கு உட்கார்ந்து போயிட்டு கிண்டல் டவுன்லோட் பண்ணி அதுல போயிட்டு அரோமா தெரப்பினா என்னன்னு படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல்லா அரோமா தெரப்பினா என்னங்கிறதையே உங்களுக்குள்ள சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்க உடம்புக்குள்ள அந்த நேரத்துல? ஏன்னா இப்ப உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நீங்க ஹீலிங் பத்தி தான் பேசுறீங்க. சோ ஹீலிங் ரிலேட்டட்ல ஒரு புக்கை படிச்சு அதையே திரும்ப சிந்திச்சு பாத்தீங்கன்னா பாடிக்கு வந்து நேச்சுரலாவே ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். நம்ம யோசிக்க முடியாம என்ன பண்ணிடுறோம்னா பயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ஒர்க் ஆகவே ஆகாது. நம்ம பாடி வந்து திரும்ப ப்ராப்ளத்துல போய் மாட்டிக்கும். இந்த இடத்துல வந்து சொல்யூஷனே கிடையாது. சோ இப்ப நம்ம இதெல்லாம் எல்லாரும் தான் இங்க இருக்கு 134 பீப்புள் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா 1 lakhல இருந்து 10 lakh பீப்புளை நீங்க மீட் பண்ண போறீங்க. சோ இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகணும். நீங்க எல்லாருமே இதை எடுத்துட்டு போகணும். சிந்திச்சாதான் இங்க வந்து சொல்யூஷன். அதுக்குள்ளதான் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் பாடியில. அப்படிதான் நம்ம ஓடுவோம், நம்ம ஆக்டிவா இருப்போம். நம்ம யோசிக்க முடியலன்னா இங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம போயிட்டு மறுபடியும் மருந்தை தான் டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அங்க ஒண்ணும் இல்ல, மருந்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிந்திக்கவே வேணாம், நீங்க பாட்டு போய் படுத்து தூங்கிடலாம். அதான் பண்ணணும். சோ அதனால இந்த இடத்துல என்ன நான் திரும்ப சொல்றேன்னா, என்ன வேணும் நமக்கு, எதை நோக்கி போறோம், அந்த எதை நோக்கி போறோங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்ணி அதுக்கு நீங்க கைடன்ஸ் வாங்கிக்கிங்க. நான் இதை யோசிச்சிருக்கேன், இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன், இதை நான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி ரெகுலரா இன்னும் நம்மளுக்கு ஒரு 7 days இருக்கு. அதுல நீங்க கேட்டே இருந்தீங்கன்னா அது சிந்திக்கிறதுக்கு நிறைய நம்ம ஐடியாஸ் பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நீங்க ரெக்கவர் ஆவீங்க. ஓகே ஹேமா, தேங்க்யூ. சோ இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு பிராக்டிஸ் மாத்திரம் பண்ணலாம். யாருக்காவது இப்போ டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது கொஸ்டின்ஸ்? மேம் நான் சிவகுமார் மேம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சிவகுமார். இப்ப என்னன்னா நம்ம வந்து உடம்புல வந்து பயம், பதட்டம், கவலை, ஃபியூச்சர் பத்தி அதை நீங்கவே இருந்து இப்ப உடம்பு வந்து என்னால நடக்க முடியாம அளவுக்கு இருக்கிறேங்க. இப்ப உடம்புல வீட்டை முடங்கி போய் வீட்டுல இருக்கிறேங்க. பட் இந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன நீடு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சாலுமே நம்மளுக்கு பழைய இதேதான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. என்ன முடியாம இருக்கிறோம், நம்ம வீட்டுல படுத்திருக்கிறோம், இதே வருது. பட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா டாக்டர் வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி அப்படிங்கிறாங்க. உங்களால நீங்க
இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி சொல்லி அதே ஃபுல்லா மைண்ட்ல போய் இப்ப நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு இருந்தாலும் கூட இல்ல நம்ம டாக்டர் சொல்லிக்கிறார் நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு மைண்ட் போயிட்டு இருக்குது. சேஞ்ச் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நம்மளுக்கு நீடு வந்து இதுதான் அப்படிங்கிற நம்ம கொண்டு போனாலும் மறுபடியும் இல்ல டாக்டர் வந்து என்ன சொன்னாரு, நம்மளுக்கு உன்னால முடியாது, முடங்கி போய்தான் இருப்பீங்க அப்படிங்கிற அந்த தாட்டே தான் நம்மளுக்கு வந்துருதுங்க. அதை முடிய மாட்டேங்குது. அது எப்படி இது சேஞ்ச் பண்றதுங்க? ஓகேங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்பதான் வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 24 வருஷம் ஒர்க் பண்ணேங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாம ஒரு 5-6 வருஷமா வீட்டுல தான் இருக்கிறேங்க. அக்கவுண்ட்ஸ்னா என்ன ஹேண்டில் பண்ணீங்க? எந்த உங்களோட இரும்பு கடையில அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்துட்டு இருந்தேங்க. என்னால வந்து எதுக்குனாலும் நம்ம யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க முடியுது. ஆனா முடியும் அப்படின்னு தோணுது. ஆனா உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க. நம்மளால இது பண்ண மாட்டேங்குது. ஓகே. சோ இப்போ நீங்க வந்து இரும்பு கடைங்கிறது அது வேற ஒருத்தரோடது. நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க. ஓகே. ஓகேங்க. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை வந்து இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ண முடியும்னு ஆசை இருக்குங்களா? இருக்குதுங்க. ஓகே. சரி, இப்போ சப்போஸ் வந்து நீங்க நல்லா ஆயிட்டீங்க, உங்களுக்கு நடக்க முடியுது, எந்திரிச்சு போறீங்க, ஆக்டிவா இருக்கீங்க, ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்க என்ன கடையை நீங்க உருவாக்குவீங்க? ஒரு இரும்பு கடை தான் இது பண்ணுவாங்க. இரும்பு கடை நீங்க கொண்டு வருவீங்க. ஓகே. இரும்பு கடையில பொருட்களை ஃபர்ஸ்ட் இனிஷியலா உள்ள கொண்டு வருவீங்க? ஸ்டீல், சிமெண்ட், பெயிண்ட் இந்த மூணு. ஓகே. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆளுங்க தெரியுமா? யாரெல்லாம் கொடுக்கறாங்கன்றது தெரியும். இது எப்படி சேல்ஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? ஐ மீன் அதாவது ரீட்டைலா தான் வைப்பீங்க இல்லையா? இது ஆன்லைன்ல பண்ண முடியாது. ரீட்டைலா பண்ணும். நீங்க ஒரு இடத்துல வச்சுதான் விற்கணும். கஸ்டமர் செக்டரும் உங்களுக்கு தெரியுது, யார் வந்து வாங்குவாங்கன்னு உங்களுக்கு ஓனா இருக்காங்க இல்லையா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு சொல்யூஷன் என்னன்னாங்க, இப்ப நீங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லா நீங்க எப்படி யோசிக்கணும்னா, அந்த பயம் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க சப்போஸ் ஒரு கடையை வச்சுட்டீங்க, வச்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க சொன்ன 3 பொருள் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல ஒரு 10 பொருளை ஆட் பண்ணிட்டு இந்த 10 பொருளையும் நீங்க வாங்கி உங்க கடையில வச்சுட்டீங்க. இதை வந்து எக்ஸாக்டா கற்பனையா கொண்டு வரணும். 10 பொருளும் எந்தெந்த இடத்துல இருக்குன்றத உங்க மனசுல நீங்க பாக்கணும். அந்த 10 பொருளும் எப்படி சேல்ஸ் ஆகுது, ஒரு நாளைக்கு எந்த பொருள் அதிகமா விக்குது, எந்த பொருள் கம்மியா விக்குது அப்படிங்கறத இன்னும் டீப்பா எதுவும் நோட் பென்லாம் வேணாம், மைண்ட்லயே ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் வித்ததுக்கு அப்புறம் அதுல வர ப்ராஃபிட் ஒரு வாரத்துல நீங்க பொருளை ஆட் பண்றீங்களா இல்ல அது மூலியமா வேற என்ன பண்றீங்கன்றத நீங்க உங்களுக்குள்ள சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 1 வீக் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் நீங்க வச்சு இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. வச்சதுக்கு அப்புறம் 1 வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்திருப்பாங்க, நீங்க யார் கூட பழகுவீங்க, ஒரு பில்டிங் ஓனர்ஸா இல்ல யார்கிட்டலாம் பழகுவீங்க, இவங்கள்ட்ட எல்லாம் எப்படி நீங்க ஹோல்ஸ் எல்லாம் மாத்த போறீங்கன்றத அடுத்தது இமேஜின் பண்ணும். இப்ப நான் 3 ஸ்டெப் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வச்சுட்டீங்க, அதை இமேஜின் பண்ணும். 2வது ஒரு கஸ்டமர் செக்டரை பண்ணிட்டீங்க. 3வது வந்து அது ரிலேட்டட்ல ஒரு சின்ன பில்டிங்க்கு நீங்க எப்படி வந்து ஹோல்சேல்ல பண்றீங்க. எனக்கு தேவை இந்த சிந்தனையை மாத்திரம் நீங்க 2 நாள் உள்ளுக்குள்ள கொண்டு போகணும். ஓகேங்களா? இவ்வளவுதான். இதை உங்களால முடியுமான்னு பாருங்க. நான் இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அதை யோசிக்க முடியுதா அப்படிங்கிறது தெரியல. யோசிக்கணும். மருந்து வந்து யோசனையில தான் இருக்கு. நீங்க யோசிக்கும் போது ஒரு 2-3 நாள் கழிச்சு உங்களுக்குள்ள ஒரு ஆக்டிவா இருக்கும் பாடி. கம்ப்ளீட்டா நீங்க ரெக்கவர் ஆவீங்க. சோ இவ்வளவுதான் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு சிஸ்டம் எப்படி கிரியேட் ஆயிருக்கு போயிட்டு இந்த நோயின்னு சொல்லி உங்களை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சிந்தனையிலேயே உங்களை வச்சிருப்பாங்க. அதுதான் சிஸ்டம். நம்ம இப்ப புதுசா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா தீஸ் ஆர் ஆல் ஃபார்முலா. இதுதான் ஆக்சுவலா உண்மை. நம்ம இப்ப சொல்றதா உண்மை. நீங்க யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன். இதெல்லாம் தனிப்பட்ட மனிதர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான கோல் இருக்கு, அவங்கவுங்களுக்கான விஷன் இருக்கு. அந்த இப்ப நான் என்னோட கோலே வந்து நீங்க இப்ப நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். சொல்லுங்க ராஜ்குமார். சாரி ஃபார் டிஸ்டர்ப் பண்றேன் மேடம். அவர் சொன்னார் இல்லைங்களா மேடம், ஈவன் என்னால முடிஞ்சா நான் அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்றேங்க மேடம். நீங்க என்ன பண்ணுவீங்க?
மேடம் அவருக்கு என்ன பண்ணோம், ஏதாவது நான் சப்போஸ் அவரோட ஐடியாலஜி ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சா என்னால நான் பண்ணலாம். அவர் சப்போஸ் நான் கோயம்புத்தூருங்க, அவர் ஏதாவது இருந்தாருன்னா நான் ஆக்சுவலா பர்ச்சேஸ் ஃபீல்ட்ல இருக்கேன். ஏதாவது என்னால முடிஞ்சா கண்டிப்பா டெஃபினட்டா பண்றேங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த பொருட்களை வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்குவீங்கன்னு சொல்றீங்களா? இல்ல மேடம், அவர் பிசினஸ் இது ஸ்டார்ட் பண்றதுக்கும் நான் ஏதாவது என்னால மாரல்ஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்றேங்க. மேடம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன், கண்டிப்பா முடியும் மேடம், முடியும். ஓகே, தேங்க்யூ. அதாவது சிவகுமார் இல்லைங்களா மேடம், நான் சொன்னது கரெக்டா இல்லைங்களா மேடம்? கரெக்ட், நீங்க கண்டிப்பா உங்களுக்கு முடியும். ஓகே, சோ இந்த மாதிரி பேர் வந்து இப்ப சொன்னோம்னா இன்னொரு மேடம் சிம்பிள் இதுங்க. ஆக்சுவலா மார்னிங் நான் என்னோட பிசினஸ்ல பண்ணும் போது கொஞ்சம் லாஸ்ல இருந்தேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த காம் ஸ்டேட்டஸ்க்குள்ள போனேன். ஈவினிங் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எனக்கு. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், தேங்க் யூ மேடம். அதான் ரொம்ப ஈஸியா டேக் இட் ஈஸியா எடுத்து. இதுக்கு முன்னாடி ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகல, அப்படி இப்படி நேரத்துல ரொம்ப காமா இருந்தேன். ஏதோ அதுவா நீங்க சொல்றீங்களா எதுவுமே அதுவா நடக்கும் அப்படின்னீங்க, அதே மாதிரி விட்டேன், அதுவா நடந்துருச்சு. ஒரு பெரிய வார்த்தைகள் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல, இந்த மாதிரி வர்றதுங்கிறது. மேடம் இன்னொரு நீங்க எப்படி சொல்றதுன்னா, நீங்க சொல்றதை பார்த்தா விவேகானந்தர் வந்து ஒரு பேர்ல சொன்னாரு, ஒரு 100 யூத் கொடுங்க நான் இந்தியாவே மாத்தி காமிக்கிறேன்னு. அந்த மாதிரிதான் நான் உங்களை பாக்குறேன். இப்ப நாங்க அந்த 100 ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா எனக்கு ஒரு இது வந்து கான்பிடென்ட் வந்துருச்சு மேடம். ரிப்பீட்டடா உங்களோட ஆடியோஸ் வந்து நான் ரிப்பீட்டடா கேட்டேன்னா டெஃபினட்டா நான் ஒரு அச்சீவர் தான். நான் இப்பவே அச்சீவர் தான். ஏன்னா இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அதுலயே பெரிய அச்சீவர் தான், வின்னர் தான். ஓகேங்க, தேங்க்யூ. ஒவ்வொருத்தரும் உங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய பேர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து ஒரு உதவி இருக்கு நம்ம. ஆனா அந்த தேங்க்யூ சோ மச். சிவகுமார் இப்ப தெளிவா சொன்னாரு, இரும்பு கடையை நான் உருவாக்குவேன். அதே மாதிரி அவர் ராஜ்குமார் வந்து சொல்றாரு, நான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, என்னால உதவி பண்ண முடியும். அவ்வளவுதாங்க, நமக்கு மனிதர்கள் இருக்காங்க, இதை நோக்கி நம்ம நகருவோம். சூப்பரா இருக்கும். ஓகே, ஒரே ஒரு பிராக்டிஸ் இப்போ நம்ம பண்ணிடலாம். உங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட அந்த பிரீத்திங் மாத்திரம் அப்படியே கவனிக்கிறீங்க. பிரீத் இன் பண்ணி 5 செகண்ட்ஸ் அப்படியே உங்களோட பிரெத் ஹோல்ட் பண்றீங்க. அப்படியே ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்றீங்க. இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் செய்யறீங்க. அப்படியே ரிலாக்ஸ்டு ஃபீல்ல அந்த பிரீத் ஹோல்டு பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருது. எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனையும் ஹோல்டு தான் பண்ணும் அப்படிங்கிறது இப்ப தெரியுது. அப்படியே ஸ்லோவா உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஒண்ணு உருவாகுது. உங்களையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. உங்களுக்குள்ள நீங்க எப்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொன்னா உங்களுக்கு ஹாப்பியா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. நீங்க பண்றது எல்லாமே சரின்னு தோணுது. இப்ப இருக்கிற உங்களோட ஸ்டேட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அப்படியே உங்களோட கைகளை மட்டும் ஃபீல் பண்றீங்க. கை விரல்களை மடக்கி இறுக்கமா முடிக்கிறீங்க. 2 கை விரல்களையும் மடக்கி நல்லா இறுக்கமா முடிக்கிறீங்க. அப்படியே ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கீங்க. 1 2 3 4 5. அப்படியே ஸ்லோவா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. கைகள் ரிலாக்ஸ்டா இருக்கு. விரல்கள் எல்லாமே
ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த டைட்டா இருக்கும்போது அந்த 5 செகண்ட்ஸ் உங்களுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்ததுனால அதோட முடிவுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறத ஃபீல் பண்றீங்க. இதை ஒன்னையும் ஏத்துக்கும் போது மட்டும்தான் அதோட முடிவு ஃபேவரா இருக்குன்றது இப்ப தெரியுது. எல்லாமே பிடிச்சிருக்கு. முக்கியமா நம்ம கூட இருக்க மனிதர்கள், அவங்களோட இயல்பு, அவங்களுக்கு இன்னும் நம்ம ஹாப்பினஸ் கொடுக்கும் போது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து நல்ல ஒரு பிஹேவியர் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும்ன்றது இப்ப தெரியுது. இயல்பாவே ஒருத்தங்களை நேசிக்க தன்மை ஒண்ணு உருவாயிருக்கு. தவறுன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கறத ஆழமா நீங்க நம்புறீங்க. அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இப்ப அப்படி கால் விரல்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. கால் விரல்கள் அப்படி மடக்கின மாதிரி பண்ணி டைட்டா ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. 1 2 3 4 5. அப்படியே ரிலாக்ஸ் பண்றீங்க. ஸ்லோவா ஓபன் பண்ணி இந்த கால்கள்ல நல்ல ஒரு ஃபீல் ஒன்று உருவாயிருக்கு. அந்த ஃபீல் உங்களை நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், எந்த இடத்துலயுமே நீங்க எதை ஒன்னையும் மாத்தி அமைக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்கிற மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்குள்ள இருந்து உருவாகுது. நீங்க மட்டும்தான் முக்கியம். நீங்க நோக்கி போற ஒவ்வொன்றுமே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும்ன்றது இப்ப தெரியுது. அப்படியே அந்த பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. அப்படியே உங்களோட கண்களை கவனிக்கிறீங்க. ஐஸ் நார்மலா க்ளோஸ் பண்ணிருப்பீங்க, இப்ப நல்ல டைட்டா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. 5 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கீங்க. 1 2 3 4 5. இப்ப அப்படியே அந்த ஐஸ் நார்மல் கொண்டு வரீங்க. இப்போ ஐஸ்ல ஒரு நல்ல ரிலாக்ஸ்ட் ஃபீல் இருக்கு. இப்போ ஏதோ ஒன்றுலயும் ஒரு டைட்னஸ் உருவாகும் போது அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் அதுல ஒரு நல்ல ஃபீல் உருவாகுது. ஸோ எதை ஒன்றையும் ஏத்துக்க முடியும்ன்றது இப்போ தெரியுது உங்களுக்கு. அப்படியே உங்களோட பற்களை கவனிக்கிறீங்க. நல்லா பற்களை டைட் பண்றீங்க, இல்லை இறுக்கமா வச்சுக்கிறீங்க. 5 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கீங்க. 1 2 3 4 5. அப்படியே ரிலாக்ஸ் பண்றீங்க. அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. உங்களோட ரைட் ஹேண்டோட பாம் சென்டர் கவனிச்சு அங்கிருந்து பிரீத்திங், அப்படியே அந்த பிரீத்தினை ட்ராக் பண்ணி நோஸ் வரைக்கும் வந்து நோஸ்ல இருந்து லெஃப்ட் ஹேண்டோட பாம் சென்டர்ல பிரீத் அவுட் பண்றீங்க. அப்படியே ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணி அப்படியே ஒரு காம் ஸ்டேட்டுக்கு போறீங்க. அப்படியே மறுபடியும் ரைட் லெக்கோட அந்த ஃபீட் சென்டர் கவனிச்சு அங்கிருந்து பிரீத்திங் நோஸ் வரைக்கும் வந்து மறுபடியும் லெஃப்ட் லெக்கோட ஃபீட் சென்டர்ல பிரீத் அவுட் பண்றீங்க. அப்படியே ஒரு
2 டைம்ஸ் செஞ்சுட்டு அப்படியே நெத்தி மத்திர கவனிச்சு ஒரு காம் ஸ்டேட்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கீங்க. அப்படியே இந்த காம் ஸ்டேட்ல இருந்துட்டு ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்றத ஷேர் பண்ணுங்க. மேம் ஆடிபிள்ங்களா? சொல்லுங்க கிருபா. மேம் என்னோட பேர் தேன்மொழி, இது பாப்பாவோட ஐடியில இருக்கு. சொல்லுங்க தேன்மொழி. ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு மேம். எனக்கு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் நாளே இதுக்காக தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன், நான் கேட்டிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி நான் வந்துட்டு சடச்சக்கர பேதன் மெடிடேஷன் இதெல்லாம் பண்றேன். பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து அதுல இல்லாம நம்மளுடைய அந்த வேற எங்கெங்கோ போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்து செயின் ரியாக்ஷன் மாதிரி இது அதுன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. திரும்ப நான் அதை திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க வேண்டியதா இருக்கு. இது ரொம்ப நாளாவே எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 days கிளாஸுக்கும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப குறைஞ்சு இன்னைக்கு ஒரு 1 டைம் மட்டும் போயிட்டு திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப நீங்க கொடுத்த இந்த பிராக்டிஸ் அப்போ அது 1 டைம் மட்டும் இருந்திருக்கு. மற்ற டைம் நீங்க சொன்னது எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் அதை மட்டும் தான் செஞ்சிருக்கேன். தேங்க்யூ சோ மச் மேம், ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. தேங்க்யூ தேன்மொழி. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அந்த நமக்குள்ள ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நமக்குள்ள வெளியில இருக்கவங்களுக்கும் பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ். அந்த பீஸ்ஃபுல்லான ரெஸ்பான்ஸ் கொடுக்க எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வரும். ஸ்லோவா சில விஷயங்கள் நம்மளை தேடி வரும். நம்ம ரொம்ப போராட வேணாம். சிவகுமார் வாழ்க்கையில இன்னைக்கு வந்து ராஜ்குமார் வந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில நிறைய மனிதர்கள், ஆக்சுவலா மனிதர்கள் எல்லாருமே அழகானவங்க, அன்பானவங்க, ஒவ்வொருத்தங்களும் நீங்க வேற லெவல்ல நேசிக்கலாம். அவ்வளோ அற்புதங்களை வச்சிருக்காங்க. அதெல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அட்ராக்ட் பண்ற விதம். ஸோ அதைய மாத்த எல்லாமே சூப்பரா மாறும். எனவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். இப்ப என்னன்னா, நேத்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்க நீட் பேஸ்ட்ல மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க உங்க பிரச்சனையை ஷேர் பண்ணீங்கன்னா அதை எப்படி சிந்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஏன்னா இந்த தடவை லாஸ்ட் பேட்ச்க்கும் இந்த பேட்ச்க்கும் நான் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் உடனே உள்ள வந்து ஒர்க் பண்ணும்போது மாறிடும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த பெரிய பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களோ எல்லா பிரச்சனையும், ஹெல்த் வைஸ்ல சொல்றேன், எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணலாம் இந்த 10 நாள்லயே. ஓகே, ஸோ அதனால நீங்க வந்து யாருக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. எதுவுமே தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ஒவ்வொருத்தங்களும் இன்னொருத்தங்களுக்கு உதவ போறோம், அவ்வளவுதான். நீங்க ஒரு பிரச்சனையை சொன்னீங்கன்னா 10 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் இது பண்ணலாம். ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்றதுக்கு மேம் வாலண்டியர்ஸ்ல நேத்து லிஸ்ட் அனுப்பிச்சாங்க. நீங்க 10 பேர் அனுப்பிச்சாங்க மேம். அவ்வளவுதான். நீங்க எல்லாத்தையுமே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதுல யாரோ ஒருத்தங்க நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மேம். தேங்க்யூ ஹேமா. தேங்க்யூ.